ஐக்கிய மக்கள் சக்தியை கட்டாயம் மறுசீரமைக்க வேண்டும் என அந்த கட்சியின் பிரதி பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான முஜிபுர் ரஹ்மான் தெரிவிக்கின்றார். நியூஸ் ஃபர்ஸ்டின் நியூஸ்லைன் நேர்காணலில் அவர் இதனை கூறினார். இந்த கட்சியை ரீஆர்கனைஸ் பண்ணக்கூடிய விஷயம் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு கட்சியில் இருக்கக்கூடிய உயர்மன்றத்திலே முடிவெடுத்தது. கட்சியை மறுபடியும் நாங்கள் ரீஆர்கனைஸ் பண்ண வேணும். இதிலே பதவிகள் மட்டுமல்ல, கட்சியுடைய எதிர்கால அரசியல் கொள்கைகளை பற்றி பல விடயங்களை பற்றி நாங்கள் பேச வேண்டும் என்று எல்லாரும் முடிவெடுத்தது. ஆனால் அந்த முடிவுகள் எடுத்து நாங்கள் அதை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலே தான் உள்ளூராட்சி தேர்தல் வந்தது. அப்போ நாங்கள் இப்போ 2-3 மாதமாக உள்ளூராட்சி தேர்தலுக்கு முகம் கொடுத்து இப்போ சபைகளை உருவாக்குறதுக்கு இப்போ 2 மாதமாக சபைகள் உருவாகி கொண்டு இருக்குது. எனவே இப்போ அந்த சபைகள் எல்லாம் உருவாகி முடி வந்ததுக்கு பிறகு நீங்கள் சொன்னதை அந்த கட்சியை ரீஆர்கனைஸ் பண்ணுற இல்லாட்டி இந்த ரீஸ்ட்ரக்சர் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு கட்சி தயாராக இருக்கிறது. அது கட்டாயம் செய்ய வேணும். அது கட்சியில் தலைமைத்துவத்தில் தலைவர் சஜித் பிரேமதாசகர்கள் இருந்து எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எவ்வாறான விடயங்களில் மாற்றம் அவசியம் நீங்கள் நம்புகிறீங்க? இப்படித்தான் நான் நினைக்கிறேன். பொதுவாக புது முகங்கள் வர வேணும் முன்னுக்கு. அதே போல் கட்சியிலே இருக்கக்கூடிய சென இடங்களுக்கு புதுமுகங்கள் வர தேவையாக இருக்கிறது. அதே போல் கட்சியின் கொள்கை, அரசியல் கொள்கை மாற்றங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் தற்போது கட்சிக்கு புதியவர்களை இளம் உறுப்பினர்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறீர்கள். இந்த புதியவர்கள் என்பவர்கள் கட்சிக்கு உள்ளே இருக்கின்றவர்களா அல்லது வெளியே இருக்கின்றவர்களா? இல்லை, கட்சி உள்ளேக்கும் இருக்கிறார். இப்போ நானும் புதியவர் தானே. எதிர்க்கட்சி வலுவிழந்து செல்கின்றது என்பதில் உடன்படுவதாக ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பங்காளிகளில் ஒன்றான அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தவிசாளர் அமீர் அலி தெரிவிக்கின்றார். மட்டக்களப்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். தேசியத்திலே இப்பொழுது இருக்கிற அரசியல் கட்சியோடு எதிர்த்து போராட வேண்டிய தேவை ஐக்கிய மக்கள் சக்தி கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் அவர்களோடு சேர்ந்த எங்களை போன்ற இணை கட்சிகளுக்கும் மிகுந்த பங்களிப்பு இருக்கிறது என்று நான் பலமாக நம்புகிறேன். இது வலுவிழந்து செல்கிறது என்கிற விடயத்தில் நான் உடன்பாடு காண்கிறேன். எனவே எதிர்காலத்திலே இதில் பரிய மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும். அதன் மூலம் தேசியத்திலே ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியான ஒரு நிலவரத்துக்கு ஐக்கிய மக்கள் சக்தி வர வேண்டும், அல்லது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அதை நிலைநிறுத்தி அதை பயணிக்க வேண்டும் என்று நாங்கள் பலமாக நம்புகிறோம். நான் மாத்திரமல்ல, எங்களை போன்ற மற்ற கட்சிகளும் அந்த பார்வையோடு தான் இருந்து கொண்டிருக்கிறது. தயாசிரி ஜெயசேகரவை கட்சியின் உபதலைவராக நியமிப்பது தொடர்பில் கலந்துரையாடப்படுகின்றதா? இந்த கேள்விக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹரூப் இவ்வாறு பதிலளித்தார். இது சம்பந்தமான விடயங்கள் நினைக்கின்றேன் எதிர்காலத்திலே அப்படி ஒன்று இருக்குமாக இருந்தால் அது அந்த கமிட்டியின் மூலமான ஒரு விடயமாக கருதி அந்த கமிட்டியின் மூலமான பேச்சுவார்த்தையின் மூலம் நாங்கள் ஒரு கட்சி என்ற அடிப்படையிலே நாங்கள் அந்த விடயத்தை ஆராய இருக்கின்றோம். அதே போன்றுதான் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கட்சி அமைப்பினுடைய வேலைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருந்தாலும் மக்களும் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. நினைக்கின்றேன் வருகின்ற மாத இறுதியிலே அந்த கமிட்டி கூட இருக்கின்றது. அதிலே நாங்கள் முடிவு செய்வோம் யார் தலைவர், அல்லது நீங்கள் கேட்டது போன்று யார் புதியதாக எங்களுடைய கட்சியிலே இணைய போகின்றார்கள், எங்களுடைய கட்சியிலிருந்து யார் நீக்கப்பட போகின்றார்கள் என்ற விடயமெல்லாம் நான் நினைக்கின்றேன் அந்த கமிட்டியினூடாகத்தான் நாங்கள் தீர்மானிப்போம். தான் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் அல்ல எனவும் ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் செயற்படுகின்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தெரிவிக்கின்றார். எதிர்காலத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை தனியாக கட்டியெழுப்பும் செயற்பாட்டில் ஈடுபட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர இன்று காலை மல்வத்துப்பீடு அனுநாயகர் நியங்கோட விஜிதசிறி தேரரை சந்தித்தார். அதன் பின்னர் அவர் அஸ்கிரி பீடத்தின் பொதுச் செயலாளர் மெதகம தம்மானந்த தேரரை சந்தித்து கலந்துரையாடினார். நான் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் அல்ல என்பதனை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர் என்ற ரீதியில் ஐக்கிய மக்கள் சக்தியின் கீழ் போட்டியிட்டேன். சுதந்திர கட்சியின் சிலர் சிலிண்டருடன் இணைந்து போட்டியிட்டனர். அதற்காக நான் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்புரிமையை பெற்றுள்ளதாக கூற முடியாது. அது வேறு கட்சி. அதனை அவர்கள் முன்னெடுத்துச் செல்வார்கள்.
ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணையுமாறு சஜித் பிரேமதாச பல தடவைகள் எனக்கு அழைப்பு விடுத்திருந்தார். எனினும் எனக்கு அவ்வாறான எதிர்பார்ப்பு இல்லை என அவரிடம் நான் தெரிவித்தேன். எனக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை கட்டியெழுப்பும் எதிர்பார்ப்பே எனக்கு உள்ளது. அதன் பின்னர் யாரோடு இணைந்து செயற்படுவது என்பது தொடர்பில் எம்மால் சிந்திக்க முடியும். ஆகவே நான் உப தலைவர் பதவியோ வேறு தலைவர் பதவியோ பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தியினர் அது தொடர்பிலான முடிவினை எடுக்க முடியும். ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஒரு அங்கமாக நாம் எதிர்காலத்தில் செயற்படுவோம். எனவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை தனியாக கட்டியெழுப்ப எதிர்பார்த்துள்ளோம். எதிர்காலத்தில் அதற்கான செயற்பாடுகளில் ஈடுபடுவோம். ඉතින් ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය අපි වෙනම සංවිධානය කරන්න අපි බලාපොරොත්තු තියෙනවා අනාගතයේදී ඒ සඳහා අපි වැඩ කරනවා. எதிர்க்கட்சியினை வலுப்படுத்தும் செயற்பாடு சடலம் ஒன்றை மீண்டும் உயிர்ப்பிக்கும் முயற்சியை போன்றது என முன்னணி சோசலிச கட்சியின் கல்வி செயலாளர் புபுது ஜெயகூட தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி ஒன்று இல்லை. எதிர்க்கட்சியின்மையின் காரணமாக அதனை ஸ்திரப்படுத்தும் பேச்சு இல்லை. இந்தியாவோடு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் போது எதிர்க்கட்சி தலைவர் என்பவர் புலியின் படத்தை பரிசாக வழங்க மாட்டார் அல்லவா? எதிர்க்கட்சி என்ற ஒன்று இருந்திருந்தால் நாமல் ராஜபக்ச இந்தியாவின் ரைசிங் பாரத் நிகழ்ச்சியில் மோடியோடு இணைந்து கூட்டத்தில் பங்கு பற்றி இருக்க மாட்டார் அல்லவா? அவ்வாறு என்றால் எதிர்க்கட்சி என்றால் என்ன? பாராளுமன்றத்திற்குள் எதிர்க்கட்சி ஆசனத்தில் அமர்ந்துள்ள அனைவரும் எதிர்க்கட்சியினர் அல்ல. ஆகவே பாராளுமன்றத்துக்கு வெளியில் மக்கள் எதிர்க்கட்சியினை உருவாக்குகின்றனர். பாராளுமன்றத்துக்குள் காணப்படும் எதிர்க்கட்சியை மீண்டும் ஸ்திரப்படுத்துவதனால் எவ்வித பலனும் ஏற்பட போவதில்லை. சடலத்தை உயிர்ப்பிக்க எடுக்கும் முயற்சியை போன்றதே அது தற்போது சடலமாக இருக்கிறது. தற்போது அதனை அழுக விடாமல் பெட்டியில் ஆணி அடித்து இறுதிக்கிரியை செய்ய வேண்டியுள்ளது.